விசுவாவசு வருடம் பங்குனி 8 ஞாயிற்றுக்கிழமை. வளர்பிறை திருதியை திதி அதிகாலை 2:27 மணி வரை. அதன்பின் சதுர்த்தி திதி. அஸ்வினி நட்சத்திரம் அதிகாலை 2:55 மணி வரை. அதன்பின் பரணி நட்சத்திரம். சித்த யோகம். நல்ல நேரம் காலை 7:31 9 மணி வரை. ராகு காலம் மாலை 4:30 6 மணி வரை. யமகண்டம் மதியம் 12 1:30 மணி வரை. குளிகை மதியம் 3 4:30 மணி வரை. சூலம் மேற்கு. பரிகாரம் வெல்லம். சந்திராஷ்டமம் கன்னி. பொது சதுர்த்தி விரதம். விநாயகர் வழிபாடு. சூரிய உதயம் காலை 6:20 மணி. அஸ்தமனம் மாலை 6:22 மணி. சந்திர உதயம் காலை 8:42 மணி. அஸ்தமனம் இரவு 9:37 மணி. மேஷராசி அன்பர்களே, குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்பட வேண்டிய நாள். பிறர் விமர்சனத்திற்கு ஆளாக நேரும். வேலை பார்க்கும் இடத்தில் நிதானம் தேவை. பணத்தில் எச்சரிக்கை அவசியம். இன்று வாக்குவாதம் வேண்டாம். பழைய பிரச்சனைகளை சரி செய்வீர். குடும்பத்தினர் விருப்பம் அறிந்து பூர்த்தி செய்வீர். ரிஷபராசி அன்பர்களே, நெருக்கடி நீங்கும் நாள். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். வெளியூர் பயணம் ஏற்படும். பிறருக்கு பணம் கொடுப்பதை தவிர்க்கவும். எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. காணாமல் போன பொருள் கையில் கிடைக்கும். வியாபாரத்தில் போட்டிகளை சமாளிப்பீர். மிதுனராசி அன்பர்களே, முன்னேற்றமான நாள். வியாபாரத்தில் ஏற்பட்ட தடை விலகும். எதிர்பார்த்த வரவு வரும். நினைத்ததை நடத்தி முடிப்பீர். செல்வாக்கு உயரும். பிரபலங்கள் ஆதரவால் தடைப்பட்ட வேலை நடக்கும். உழைப்பிற்கேற்ற லாபம் கிடைக்கும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடியை சமாளிப்பீர். கடகராசி அன்பர்களே, விருப்பம் நிறைவேறும் நாள். தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். எடுக்கும் முயற்சி லாபம் தரும். பணிபுரியும் இடத்தில் செல்வாக்கு உயரும். உடன் பணிபுரிவோர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும். தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி விலகும். வியாபாரிகளின் திட்டம் நிறைவேறும். சிம்மராசி அன்பர்களே, நன்மையான நாள். திட்டமிட்டிருந்த வேலை நடக்கும். வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். வெளியூர் பயணம் லாபம் தரும். செல்வாக்கு உயரும். எடுக்கும் வேலைகளை நடத்தி லாபம் காண்பீர். தந்தை வழி உறவினரால் லாபம் அடைவீர். எதிரிகளால் ஏற்பட்ட சங்கடம் நீங்கும். வருமானம் அதிகரிக்கும். தடைப்பட்ட வேலை நடக்கும். கன்னிராசி அன்பர்களே, குலதெய்வத்தை வணங்கி செயல்பட வேண்டிய நாள். உங்கள் வேலைகளில் எதிர்பாராத தடை ஏற்படும். சந்திராஷ்டமம் தொடர்வதால் அலைச்சல் ஏற்படும். உடல் சோர்வடையும். பய உணர்வு மேலோங்கும். இயந்திர பணியில் ஈடுபடுவோர் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. பேச்சில் நிதானம் தேவை. துளாராசி அன்பர்களே, விருப்பம் நிறைவேறும் நாள். தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு முடிவு காண்பீர். முயற்சி வெற்றியாகும். வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும். தொழில் முன்னேற்றம் அடையும். செயல்களில் ஏற்பட்ட தடை விலகும். குடும்பத்தில் ஏற்பட்ட பிரச்சனை நீங்கும். விருச்சிகராசி அன்பர்களே, எதிரிகள் விலகிச் செல்லும் நாள். மனக்குழப்பம் தீரும். தொழிலில் ஏற்பட்ட போட்டி விலகும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும். வருவாய் அதிகரிக்கும். வேலையில் கவனம் செலுத்துவது நல்லது. வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டி நீங்கும். எடுக்கும் முயற்சியில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். தனுசு ராசி என்பர்களே, குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் விலகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீர். மறைமுக தொல்லை விலகும். மனக்குழப்பம் நீங்கும். வேலை பார்க்கும் இடத்தில் திறமைக்கு மதிப்பு உண்டாகும். கவனமாக செயல்படுவது நல்லது. வியாபாரிகள் புதிய முதலீட்டை தவிர்க்கவும். சொத்தில் பிரச்சனை உண்டாகும். மகர ராசி அன்பர்களே, நினைத்தது நிறைவேறும் நாள். வேலை பளு அதிகரிக்கும். தொழிலில் ஏற்பட்ட தடை விலகும். உழைப்பும் அலைச்சலும் அதிகரிக்கும். புதிய முயற்சியில் இறங்கும் முன் நன்கு யோசிக்கவும். சூழ்நிலையை உணர்ந்து செயல்படுவதால் முயற்சி வெற்றியாகும். வருமானம் அதிகரிக்கும். கும்பராசி அன்பர்களே, எதிர்பார்ப்பு நிறைவேறும் நாள். வியாபாரத்தில் இருந்த சங்கடம் விலகும். பொருளாதார நெருக்கடி நீங்கும். முயற்சி வெற்றியாகும். நினைத்த வேலைகள் நினைத்தபடி நடக்கும். கனவு இன்று நனவாகும்.
நீங்கள் எடுக்கும் வேலை வெற்றியாகும். வெளியூர் பயணத்தில் எதிர்பார்த்த வருமானம் வரும். மீனராசி அன்பர்களே, நெருக்கடி நீங்கும் நாள். குடும்பத்தில் இருந்த சங்கடம் விலகும். முயற்சி லாபம் அடையும். வியாபாரத்தில் ஏற்பட்ட பிரச்சனை முடியும். வாடிக்கையாளர் அதிகரிப்பர். செலவிற்கேற்ற வருமானம் வரும். பழைய பிரச்சனை தீரும். விருப்பம் நிறைவேறும். வரவு திருப்தி தரும். எடுத்த வேலையை விரைந்து முடிப்பீர்.